Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time வந்து 9:02 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. So இன்றைக்கு எங்களோட ஷோவில் வந்து we actually have கொஞ்சம் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறோம். அவை வந்து உங்களுக்கு அவங்களோட ஒப்பீனியன்ஸும் இன்சைட்ஸும் சில மேட்டர் இஷ்யூஸை பற்றி கலைக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக நடக்கிற இஷ்யூஸை பற்றி தான். ஸோ கெட் ரைட் இன் டு தட். ஸோ உங்களோட அஜெண்டா முதல் பார்ப்போம். டாப் ஆஃப் தி ஹவரில் we have we're going to be speaking live with a BC resident, so British Columbiaவில் இருக்கிறா. அவனோட பேர் வந்து கற்பனா நாகேந்திரா. அவள் வந்து தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் பேச்சாளர். அவள் வந்து என்னத்தை பற்றி இன்றைக்கு காய்க்கப்படுறாண்ட 215 பிள்ளைன்ற உடம்பு வந்து எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் பேரிடாக இருக்குது. இது வந்து இண்டிஜினஸ் பிள்ளைகள ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்க இப்படி தெரியாமல் உடம்பை இப்படி பேர் பண்ணி எல்லாம் வச்சுருந்து இப்போ தான் இது டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவாக போய்கொண்டு இருக்குது இப்போ பிகாஸ் ஆப்வியஸ்லி அப்படி கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி ஷாக்கிங் ஃபர்ஸ்ட்லி. ஆனால் இந்த ஒரு டைம் மட்டும் நடந்திருக்கா இல்லாட்டி நிறைய வாட்டி நடந்திருக்கான்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் ஷீஸ் கோனா கம் ஸ்பீக் டு அஸ் அபவுட் தட். அடுத்தது we have எங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் வந்து ஓப்பனிங்காக ரீஓப்பனிங்காக க்ளோஸ் பண்ணதாக ஓப்பன் பண்ணாண்டு நிறைய டிபேட் கொஷின்ஸ் எல்லாம் போய்கொண்டு இருந்தது. பட் ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கோம் இப்போ ரிமைனிங் ஸ்கூல் இயருக்கு வந்து தேர் நாட் கோன் ஓப்பன் ஸ்கூல்ஸ் இன் கிளாஸ் லேர்னிங்குக்கு. ஆன்லைன் ஸ்கூல்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்குமெண்டு ஆனால் இன் பர்சன்ஸ் கிளாஸுக்கு வந்து இல்லையண்டு. ஸோ செப்டம்பரில் வந்து எப்படி எங்களுக்கு ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யப்படுதுன்ட்டு அதை பற்றி கலைக்கிறதுக்கு தான் we have Scarborough Rouge Park TDSP School Trustee Anu Sriskandaraja அவம் சுதாரம் எங்களுக்கு they'll share with us today. அடுத்தது we have Mississauga Mayor Bonnie Crombie. அவள் வந்து எங்களுக்கு அப்டேட் தரப்புறா ஆன் கோவிட் மிஸ்ஸிசாகாவில் பியூல் ரீஜனில் எப்படியெல்லாம் போகுதுன்ட்டு. And then we have our currency rates for today. And then for our கலையரங்கம் we have a lot of ஒரு mashup மாதிரி ஒரு 3 பாட்டை மிக்ஸ் பண்ணி popular Toronto singersum keyboard artist Sahithya Rajith. They're going to display a song for us today. So the one that we'll have a watch. And then we have the weather and our news. So I'm going to top of the hour தொடங்கும். And again, so I'm going to special guest வந்து எனக்கு கற்பனா நாகேந்திரா. அவள் வந்து பிசியில் இருக்கிறா. And again, அவள் தமிழர் உரிமைக்கான குழுமத்தின் பேச்சாளர். ஸோ இந்த 215 இண்டிஜினஸ் பிள்ளைகள பாடிஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் we're going to talk to her about that. So let me call her in. வணக்கம் கற்பனா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கு ஜாயின் பண்ணதுக்கு எங்களோட. நன்றி எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அழைச்சிருக்கு. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி வச்சிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் ஆஃப் ஆஸ்கிங் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இது அகேன் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் எல்லாரும் கேட்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான இஷ்யூ இல்லை. நிறைய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சர்ஃபேஸ்க்கு வரும்போது இது நிறைய வாட்டி நடந்திருக்கா ஒருக்கா நடந்திருக்கா உண்மையா பொய்யா இந்த கணக்கா அவங்க மைண்டுக்குள்ளே அதோட எல்லாம் ஓடும். ஸோ ஒரு ரீகேப்பாக நீங்களா எனக்கு சொல்கிறீங்களா இப்போ என்ன உண்மையாக நடந்ததுன்ற ஒருக்கா கேன் யூ ரீகேப் ஃபார் மீ? இது வந்து என்ன நடந்ததுன்னா இங்கே நான் இருக்கிற இடம் வேன்கூவர் வசிக்கிற இடம். இங்கிருந்து ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ள இருந்து கேம்லூப்ஸ் என்ற இடத்துல ஒரு பழைய ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்னென்னா அது வந்து ஒரு 1800 இருந்து 1996 மற்றும் கனடாவில் நடந்த ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள். அது கனேடியன் அரசாங்கமும் கேத்தலிக் சர்ச்சும் நடத்தின பள்ளிக்கூடங்கள். இண்டிஜினஸ் சில்ட்ரனை எடுத்து கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்தவை. அந்த ஒரு பழைய பள்ளிக்கூடத்தில் இப்படி 215 பிள்ளைன்ற பாடிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். பட் இது வந்து முதலான இது இல்லை. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது என்னென்னா இது கனடா முழுக்க இருந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஒரு ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கவுன்சில்ல தெரிய வந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 சில்ட்ரன் இருக்கலாம் இந்த ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள ஃப்ரம் 1800 இருந்து. உண்மையா பார்க்க போனா இது கனேடியன் ஹிஸ்டரி என்று சொன்னா பழைய காலத்து ஹிஸ்டரியில இது உங்களுடைய பிரசன்ட் ஹிஸ்டரி. 1996 தான் கடைசி பள்ளிக்கூடம் மூடினதுன்ற அப்ப எனக்கு அப்பதான் 16 வயசுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ரீசெண்ட் ஹிஸ்டரி உங்களுடைய கனேடியன் ஹிஸ்டரியில ஒரு பிளாக் மார்க் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். ஸோ இப்ப என்ன நடக்க போதுன்னா சரி இந்த பள்ளிக்கூடத்துல இத்தனை பிள்ளைகள் செத்துருக்கணும் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடத்துல இப்படியான பிள்ளைகள் காணாம போய் அவங்களோட பேருகள் என்ன அவங்களோட ஃபேமிலி ஆக்கள் தான் என்னத்துக்காக செத்தவையில் எந்த ரீசனுக்காக செத்தவையில் என்ற ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் நடக்க போகுது. ஆனால் அது கனேடியன் கவர்மெண்ட்டுக்கு உடைய ஆதரவோட நடக்க போதோ அது என்ன மாதிரி என்று தான் இனி போற நாட்கள்ல அது தெரிய வரும் கட்டாயமா.
Yeah, so thank you. So நீங்க சொன்ன மாதிரி again இது ஆக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் and நீங்க சொன்ன மாதிரி it's recent 1996 பார்க்க உங்களோட ஹிஸ்டரி டைமில் வந்து அவ்வளோ ஸ்பேனாக இல்லை, இட்ஸ் வெரி ரீசெண்டாக நடந்திருக்கதான். அண்ட் எஸ்பெஷலி பிள்ளையிலன்னு வரும்போது இதுங்க எல்லாரும் ஒரு ஷாக்காக இருக்கும், பிள்ளைகளுக்கு அப்படி செய்யலாம்ன்ட்டு. ஸோ செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ டூ வாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆன் தட். இப்போ அந்த பொலிட்டிக்கல் லெவலில் இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ RCMP எல்லாருமே லா பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவை கூட நடத்தப்படியும் இதில் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி வேறு என்ன நடக்கப்போதை என்று யோசிக்கிறீங்க? கட்டாயம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்க போது, ஆனால் எங்களாலையும் ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் ஒரு இந்த நாட்டுக்கு நாங்க தமிழாக்கள் வந்து ஒரு நாங்க இமிகிரண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு, அவைண்ட சொந்த நாட்டில் தான் நாங்களும் குடிபெயர்ந்திருக்கிறோம். ஸோ நாங்களும் எங்களோட மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். ஆனால் ஆல்சோ அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச சர்வைவர்ஸுக்காக தேவையான கவுன்சிலிங், கிரீஃப் கவுன்சிலிங், சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அதுகளும் கட்டாயம் அதுவும் தேவைப்பட வரும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் நடக்க போது லிபரல் கவர்மெண்ட் ஆனால் பவர்ல இருக்கிறபடியாக அவையோட பொறுப்பு இருக்குது. ஆனால் NDPO PC கவர்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர் வரப்போகுது என்ற அவங்களோட கான்ஸ்டிடியூன்ஸ்ல இருந்து இதுக்கு ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் தேவை. இந்த பிள்ளைன்ற ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தெரியப்படணும். ரோமன் கேத்தலிக் சர்ச் மூலம் இந்த ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு தெரியணும். இந்த பிள்ளைன்ற பேருகள் என்ன, அவள் என்னத்துக்காக செத்தவேல், வேற இந்த கையில பொறுப்புல இருந்தவேல், அப்படியான கேள்விகள் கணக்கு வரப்போது. அதுக்கு பதில் கிடைக்குமோ இல்லையோன்னு தான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. தேங்க்யூ. ஸோ நீங்கள் அகேன் ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து ஆரண்ட பொறுப்பில் இருந்தவ எப்படி அவே லைக் இருந்தவ, லைக் வாட் ஹேப்பன்ட், அந்த பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் சேம் டைம் ஆஸ் யூ செட் இப்போ சர்வைவர்ஸ் வந்து இப்போ உங்களோட ஃபியூச்சர் ப்ரெசென்ட்டில் வந்து இருக்கு பிரேம் as well. ஸோ 100% நாங்கள் பாஸ்டில் என்ன நடந்தோம் அதுவும் நாங்கள் கவர் பண்ணோம்னா ஃபியூச்சர்லாம் எப்படி எங்களோட கேம் பிளான் அந்த பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும்ட்டும் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அகேன் சொன்னீங்க. நாங்கள் வந்து அதை ஒரு மக்களாக நாங்களும் அதை புஷ் பண்ணணும். பிகாஸ் ஆஸ் யூ செட் தமிழாக்கள் நாங்கள் இமிக்ரெண்ட்ஸாக இங்கே வந்திருக்கோம். அண்ட் அகேன் ஏன் இமிக்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள்ட்ட எங்களுக்கு சிமிலர் திங் நடந்திருக்கு. இப்போ எங்களோட ஆக்களுக்கும் பேக் ஹோம் லைக் நிறைய பேர் இருந்திருக்கியம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, யார் எங்கே என்ன இருக்கிறியமா இல்லையான்ட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர்ஸ் சீக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அகேன் இந்த எங்களோட சுச்சுவேஷன் பார்க்கும்போதும் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நடந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதும் நீங்கள் ரிலேட் பண்ணி அதை சொல்லலாமா? கட்டாயம். நான் சொன்ன மாதிரி நாங்க இங்க கனடாக்கு நானும் சின்ன வயசுல 5 வயசுல வந்தேன். நான் 83 வயசுக்கு பிறகு பிரச்சனை எங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைக்காக தான் நான் இங்க வந்தாங்க. ஆனா நாங்களா தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது, இது சொந்தமாக தாருடைய ஊரங்கு, அது முக்கியம். ஸோ அதுக்காக நாங்க அவைகளுக்கும் குரல் கொடுக்கணும். அவைந்த இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டியான ஆக்களுக்கு நாங்க குரல் கொடுக்கணும். அண்ட் ஒன்று நாங்க வந்து மறக்கக்கூடாது, இது வந்து எங்கட நாட்டுல நடக்கிற, நாங்க எல்லாரும் கதைக்கிற ஜெனசைட் என்று கதைக்கிறோம். ஊர்ல எங்கட தமிழ் சனத்துக்கு நடக்குது. இதுவும் கனடால நடக்கிற ஒரு ஜெனசைட் என்று நாங்க கட்டாயம் அதுவும் தெரியப்படுத்தணும் எல்லோருக்கும். அது என்னண்டா இது ஒரு கல்ச்சுரல் ஜெனசைட். அந்த இண்டிஜினஸ் பீப்புளுடைய லாங்குவேஜ், அவங்க கல்ச்சர், அவங்களோட ஹெரிட்டேஜ் அழிக்கிறதுக்காக தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உருவாக்கினது. அதுக்காக இதுவும் ஒரு ஜெனசைட். ஸோ எங்களோட தமிழ் மக்களுக்கு இது ஒரு உண்மையான ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்று நான் சொல்றேன். ஸோ நான் தமிழ் ரைட்ஸ் குரூப்ல செய்யற அட்வொகசி ஒர்க், எங்களோட தமிழ் ஜெனசைடை நாங்க ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு செய்யறோம். ஆனால் எங்களோட கனடா சொந்த மண்ணிலே நடந்து கொண்டு இருக்குது. என்னண்டா இன்னும் இந்த இண்டிஜினஸ் ஆன ஆக்கள் ரிசர்வ்ஸ்ல இருக்கணும். அவைகளுக்கு பள்ளிக்கூட வசதிகள், எந்த மகன் படிக்கிற அளவுக்கு பள்ளிக்கூட வசதிகள் அவைகளுக்கு இல்ல, கிளீன் வாட்டர், ஹெல்த், சானிடேஷனான இதுகளும் இல்ல. ஸோ நாங்கள் ஒரு மக்களாக நாங்க தமிழ் மக்கள் அவைகளுக்கும் குரல் கொடுக்கணும். எங்களுக்கும் விளங்கும் கஷ்டங்கள், அவையோட கஷ்டங்கள் எங்களுக்கும் விளங்கி இருக்குது. ஸோ அதுக்காக நாங்களும் அவங்களோட ஒன்றா சேர்ந்து அவைகளோட நின்று நாங்களும் குரல் கொடுக்கணும் என்று முக்கியமாக நான் எங்களோட தமிழ் சனத்துக்கு நான் கட்டாயம் அது ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்றேன். நீ டெஃபினெட்லி ஐ திங்க் மோஸ்ட் எங்களோட மக்கள் வந்து கனடா வந்து ஒரு ஃப்ரீடமான நாட்டு, நாங்கள் இங்கே வந்து தப்பிச்சோம் சேவ் பண்ணமென்ட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து இது ஃப்ரீடமாக இருக்கும்போது இன்னும் ஒரு மக்களுக்கு வந்து இது ஆக்சுவலி ஆப்போசிட்டாக நடக்குது. நாங்கள் எஸ்கேப் பண்ணி வந்தது அவை அதுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ யூர் ரைட். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு சிட்டிசனாகவும் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து வி டூ ஹாவ் டு எங்களோட குரலை கொடுத்து அந்த இஷ்யூ ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ தூரம் அதை அட்டென்ஷன் சீக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண இயலுமோ வி ஷுட் டெஃபினெட்லி கண்ட்ரிபியூட் டு தட். ஸோ அகேன் தேங்க்யூ கர்மனா வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஐ நோ உங்களோட டைம் வித்தியாசம் அங்கே 6 மணி, அண்ட் ஐ நோ யூ மஸ்ட் பி பிஸி as well. But thank you so much உங்களோட டைம் எடுத்து for coming and participating with us.
Thank you for இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கலைக்கிறதுக்கு and also இந்த டாபிக்கை எங்களோட கம்யூனிட்டியில சேர்ந்து கலைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். ஸோ அகேன் தேங்க்யூ கற்பனை நாங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அகேன் அவள் சொன்ன விஷயங்கள் வந்து ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்கள்ன்ட்டு. மோஸ்ட் ஆக்கள் வந்து அது எங்கட ஆக்கள்ண்டா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பேஷனோட சிலவில் ஆக்டிவிசம் ஹியூமன் ரைட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் முன்னேறி நாங்கள் செய்வோம். ஆனால் அதே நேரம் வரை ஆக்களுக்கு நடக்கும்போது எங்கட மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு ஒரு திஸ் இஸ் அ ரியலைசேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் அதை ரியலைஸ் பண்ணிக்கொண்டு கீப் அப் வித் இட். எங்களால் என்ன செய்ய முடியுமோ வி ஷுட் டூ தட். அண்ட் அகேன் தேங்க்யூ. ஸோ அடுத்தது we are going to talk about எங்களோட ஸ்கூல்ஸை பற்றி. ஸோ உங்களோட ஸ்கூல் சிஸ்டம் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் கோவிடால் அது ஸ்கூல் திறக்கிறதா வேணாமான்ட்டு அந்த ஒரு டிசிஷனில் எடுக்கும்போது டக்ஃபோர்ட் வந்து அந்த லெட்டர் அனுப்பி எஜுகேட்டர்ஸ் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர்ஸ் அவையெல்லாம் இருக்கேன் இப்போ அவைண்ட பின்னெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். அந்த டிசிஷன் வந்து இப்போ ரிமைனிங் ஸ்கூல் இயருக்கு வந்து வி ஷுடன்ட் ஓப்பன் அப் ஸ்கூல்ஸ் இந்த இன் கிளாஸ் லேர்னிங்குக்கு ஆன்லைன் லேர்னிங் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் செப்டம்பர் தான் நாங்கள் இன் கிளாஸ் லேர்னிங்குக்கெல்லாம் போகலாம்ட்டு. ஸோ இதை பற்றி தான் அகேன் வி ஹாவ் ஸ்கார்பரோ ரூஷ் பார்க் TDSC ஸ்கூல் ட்ரஸ்டி அனுஸ்ரீ ஸ்கந்தராஜா சுதாரனும் அவங்க அதுக்கப்புறம் சொல்ல சபை வாட்ச். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் எங்களோடு ஸ்கார்பரோ வார்ட் 22 ரூஜ் பார்க் டொரண்டோ கல்வி சபையின் உறுப்பினர் ஸ்கூல் ட்ரஸ்டி அனு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அனு. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று வெளிவந்த அறிவித்தல் தொடர்பான கேள்விகள் சிலவற்றை உங்களிடம் முன்வைக்கலாம் என்ற அந்த வகையில் நேற்று ஒன்டாரியோ அரசாங்கம், ஒன்டாரியோ முதல்வர் ஃபோர்ட் மற்றும் ஒன்டாரியோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லெச்சே இருவரும் இணைந்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே குறிப்பாக இந்த வருட செமஸ்டர், அதாவது இன்னும் ஒரு மாதத்திலே பாடசாலைகள் நிறைவடைய இருக்கின்றன. ஆகவே இந்த வருடத்துக்கான நேரடி கற்றல், அதாவது நேரடியாக பாடசாலைக்கு சென்று கற்கின்ற விடயங்கள் இனிமேல் நடைபெறாது. தொடர்ந்து வருகின்ற இந்த செமஸ்டர் முடியும் வரைக்கும் ஆன்லைன் மூலமாகத்தான் பாடசாலை அதாவது கற்றல் நடவடிக்கை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே பலரும் அறிந்திருந்தாலும் கூட இப்பொழுது எண்ணிக்கைகள் கோவிட்டை பொறுத்தவரையில் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இது குறிப்பா இந்த சில மாகாணங்கள்ல வந்து மீண்டும் ஓபன் பண்ணாலும் இந்த ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஏன் ஓபன் பண்ணலன்னு சொல்லுவீங்களா? நல்ல question. So I know kind of parents உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அவைக்கு விருப்பம் ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு. கடைசி மாதம் அவன் பிள்ளைகள் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு one last time பார்க்கறதுக்கு, especially graduating பிள்ளைகள் அவை அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க மாட்டேனா, டீச்சர்ஸை பார்த்து பாய் சொல்லி. So I know, and on the mental health them, some parents said அவன் பிள்ளைகளுக்கு அந்த interaction தேவை, especially in the weather warm இருக்குது அவைக்கு வெளியே போக விருப்பம். So I know parentsல interested இருந்தது பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணதுக்கு. But minister of course நேற்று சொன்னவர் நாங்க இந்த வருஷம் முழுக்க பூட்டி வச்சுக்க போயினோம். டீச்சர்ஸ் மேல் அவைக்கு இது பூட்டி வச்சதுதான் அவைக்கு விருப்பம். ஸோ ஐ திங்க் மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். திருப்பி இந்த டீச்சர்ஸ் யூனியன்ஸோட அந்த கான்வர்சேஷன்ஸ் மேபி அவைக்கு ஒர்த் இல்லை ஒரு 1 monthக்கு. லாட் ஆஃப் டீச்சர்ஸ் சொல்லினா எங்களுக்கு ஸ்பெஷலி டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் எங்களுக்கு more than 500 schools, almost 600 schools. எங்க சிஸ்டம் we have schools, நாங்க யோர்க் ரீஜன் மாதிரி இல்ல, பியோ ரீஜன் மாதிரி இல்ல. எங்க schools some are more than 100 years old. So எல்லா ஸ்கூலுக்கும் ACL இல்ல. So some teachers மா சொல்லி அப்படி நாங்க ventilation இருக்காது, மாஸ்கோட இருக்கணும் all day இந்த வெதருக்கு. So அவைக்கு அந்த விருப்பம் இல்லை அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு உள்ளுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. செப்டம்பர் மாதம் எல்லாம் கொஞ்சம் கூல் ரைட், இப்போ கொஞ்சம் வெதர் மாறதுக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் சம் ரீசன்ஸ் இருக்கும் why I யோசிச்சோம் ஓகே இப்போ only ஒரு 3-4 weeks இருக்குது. ஸோ அவையில் சொன்ன மாதிரி இன்னொரு விடயம், இந்த சாதாரண கோவிட் இல்லாமல் இந்த வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற புதிய திரிவுபடுத்தப்பட்ட கோவிட் அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. ஆகவே இதன் ஒரு காரணமாக கூட
இந்த வருடம் மூடப்பட்டிருக்கும். இதுல இன்னும் ஒரு 2 விஷயம், அதாவது ஒன்று வந்து சாதாரண இப்போ கிரேட் ஏதாவது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுன்றது ஒன்று. 2வது வந்து இந்த கிராஜுவேட் பண்ணி, அதாவது குறிப்பா இந்த முறை ஹை ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி போறவையோ அல்லது யூனிவர்சிட்டி முடிக்கிறார்களோ இவைக்கு வந்து என்ன இருந்தாலும் வேண்டிய ஒரு செலிப்ரேஷனான விஷயமா இருக்கும். நான் முடிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை முடிக்கிற விஷயங்கள். ஆகவே அதை வந்து வளமையாண்டா ஒரு இவெண்ட் மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிடும். ஆகவே இந்த கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? So நேற்று அங்க மினிஸ்டர் சொன்னவர் கிராஜுவேஷன்ஸ் ஓகே, நாங்க செய்யலாம் அவுட்டோர்ஸ்ல, ஸோ வெளியே மட்டும் செய்யலாம். ஆனா ஐ திங்க் எல்லா ஸ்கூல் போர்டும் அவன் ஓன் டிசிஷன் மேக் பண்ணிவினோம். சில ஏரியாஸ்ல northern Ontarioல அந்த ஸ்மால் ஸ்கூல் பாப்புலேஷன்ஸ் மேபி அவைக்கு ஈஸியா இருக்கும் அவுட்டோர்ஸுக்கு மாற்றத்துக்கு. எங்களோட TDSBல என்ன எங்களோட போர்டு ஒரு பொசிஷன் டேக் பண்ணல, பட் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் லோக்கலியா நான் நினைக்கிறேன் அவ மாற்ற போயிடணும்ட்டு. இந்த கிராஜுவேஷன்ஸ் இந்த டீச்சர்ஸ் மேருக்கு கேன நாள் இருக்குது பிளான் பண்ணதுக்கு. ஸோ அவ மேலேருந்து ஏற்கனவே பிளான் பண்ண தொடங்கிட்டு நம்ம ஏற்கனவே அங்கே இன்விடேஷன்ஸ் எல்லாம் அனுப்பி அங்கே வீடியோஸ் எல்லாம் கேட்டவ இந்த விர்ச்சுவலா செய்ய போறது. ஸோ நான் நினைக்கிறேன் அவ இவ்வளோ ஃபாஸ்டா இப்ப அந்த ஸ்விட்ச் செய்வினம். ஓகே, ஏன்னா வெளியே செய்யறதுக்கு need some organizational time தேவை. ஸோ நான் நினைக்கிறேன் மேபி லோக்கல் ஸ்கூல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ணிவினோம், பட் ரைட் நவ் ஐ திங்க் நாங்க சும்மா விர்ச்சுவலியா தான் செய்ய போறோம். இதுல இன்னும் ஒரு கேள்வி, 2 மாதங்களுக்கு முன்னர் கூட பேசப்பட்டது. அதாவது செப்டம்பர் மாதம் பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கின்ற பொழுது அடுத்த செமஸ்டர் வந்து எப்படி இருக்க போகுது, இதை மாதிரியே பிள்ளைகள் வந்து வீட்டிலேருந்து படிக்க போயிடுமா அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போயிடுமா, அப்படி பள்ளிக்கூடம் பாடசாலை திறக்கப்பட்டால் சில பெற்றோர் வந்து தங்களோட பிள்ளைகளை அங்கே அனுப்பி வைக்க போயிடுமா, இல்லாட்டிக்கு அவைன்ற விருப்பமா வீட்டை இருந்து படிக்கிறனாலும் படிக்கலாமா, இதுல வந்து முடிவுகள் எடுக்கிறேன். ஸோ ஆனபடியா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகின்ற பொழுது இப்பொழுது உறுதியான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்க வந்து ஓகே நேரடியா நீங்க பிள்ளைகளை அனுப்பலாமண்டோ அல்லது இல்ல நாங்க ஆன்லைன் மூலமா தானோ ஏதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கா? நன்றி, அது உண்மையான ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ ஒரு லாஸ்ட் மந்த் நாங்க TDSBல ஒரு சர்வே கொடுத்தனாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு, நீங்க virtual or in school. பிற அந்த சர்வே திருப்பி எடுத்துட்டோம் because we had some conversations. நாங்க சொன்னோம் இப்ப too early plan பண்ணதுக்கு because அந்த நேரம் the numbers were 2,000 cases a day, right? இப்போ ஒரு மந்த்லயே சரியா குறைஞ்சிட்டது. So உங்க thinking now is August மட்டும் change குறைஞ்சுக்கணும் போகுது, எஸ்பெஷலி இப்ப 12 வயசு பிள்ளைகளுக்கு மேல அந்த வேக்சின் எடுக்கலாம். ஸோ அதால இப்ப நாங்க எங்களோட பிளானிங்கை பாஸ் பண்ணியிருக்கோம். பிறகு ஆகஸ்ட்ல தான் நாங்க திருப்பி அந்த ஃபார்மை திருப்பி சென்ட் பண்ணுவோம் பேரண்ட்ஸுக்கு அதை சூஸ் பண்ணதுக்கு. பட் வெரி முக்கியம் இது பேரண்ட்ஸ்க்கு விளங்குது, இது போன வருஷம் மாதிரி இருக்காது. நீங்க மாத்தலாம், ரைட்? கொஞ்ச நாள் நீங்க ஆன்லைன் போயிட்டு பிறகு நீங்க இன் ஸ்கூல். Next year, I was very strict say point because on the planning last year, very difficult, right? நீங்க hire பண்ணணும் teachers, very very difficult. So in the வருஷம் நீங்க pick பண்ணினது அதோட நீங்க இருக்கணும் the whole year. I think maybe one time in February la மாத்த முடியும். So நீங்க what you choose in August on the decision. So நீங்க very carefully உங்க பிள்ளையோட இருந்து கதைச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க சொல்லுங்க ஓகே ஆன்லைன் பிற அவர் செப்டம்பர் வரைக்கும் அவருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், நான் ஆன்லைன்ல இருக்க விருப்பம் இல்லை, நீங்க மாத்தலாது, ரைட்? ஓர் நீங்க ஸ்கூலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பிற நம்பர்ஸ் கூடுது, உங்களுக்கு பயம் விட்டு அதை விட மாட்டீங்க. ஸோ நீங்க கேர்ஃபுல்லியா யோசிச்சு and the numbers are using okay in the vaccine, in the index numbers பார்க்காம எங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த numbers in September அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க and திருப்பி மிக்ஸ் பண்ண மாட்டீங்கன்னா. ரெண்டாவது விஷயம், இந்த வருஷம் மாதிரி virtual school இருக்காது. ஸோ இந்த வருஷம் virtual school நாங்க ஒரு செப்பரேட்டா ஸ்கூல் செய்யறாங்க. நெக்ஸ்ட் இயர் virtual school உங்களோட லோக்கல் ஸ்கூலோட இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு என்ன தெரியாது, மேபி 3 grade split classes இருக்கும், right? 1, 2 and 3 grades. So அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லா அந்த டிசைட் பண்ணுங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஓவர் த நைட்டில் மாறுற விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பாடசாலை சம்மந்தப்பட்டது, பல மாணவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. ஆகவே நிறையவே ப்ராக்டிக்கல் வைஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த சம்மர், அதாவது சம்மர் கோடை காலத்தில் நடக்கிற சம்மர் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, அல்லது வழமை போல இப்போ செய்கிற மாதிரி வர்ச்சுவலாக படிக்கலாமா? ஸோ சம்மர் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒன்று மாற்றல. ஈவன் தோ இப்போ லாக்டவுன் கொஞ்சம் முடிய போகுது, இன்றைக்கு நியூஸ் வந்தது ஓப்பன் பண்ண போயினோம். ஆனால் ஸ்கூல் மாதம் சேமாக தான் வச்சுருக்க போகிறோம் இந்த வருஷம் மாதிரி. இதை தவிர தடுப்பூசி, அதாவது வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அறிவித்தல் இப்போதான் போட ஆரம்பிச்சிருக்கிறோம் 12+க்கு. அது மாதிரி செப்டம்பர் பாடசாலை ஆரம்பிச்சிட்டோம்னா அவைகள் கட்டாயம் போட்டிருக்க வேணும் அப்படின்னு ஏதாவது இப்போ ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது வந்திருக்கா? இல்ல, நான் நினைக்கிற கவர்மெண்ட் அப்படி செய்வினோம், கட்டாயமா அது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி செய்வினோம். ஏற்கனவே சொல்லிட்டினோம் நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஆனா பேரண்ட்ஸ் யோசிக்கணும், நாங்க இப்ப செப்டம்பர் போய்க்க இப்ப மோஸ்ட் ஆக்களுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சா இந்த மாஸ்க் இருக்காது, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மேபி இருக்காது கிளாஸுக்குள்ள. ஸோ இந்த வருஷம் ப்ரொடெக்ஷன் இருந்தது, மேபி நெக்ஸ்ட் இயர் இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் யோசிங்க, என்ன சிறாக்கா இன்னும் பயத்தில் இருக்கணும், இவ்வளோ யங் பிள்ளைகளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைண்டு. ஆனால் துறந்தா பிறதான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதுவும் சம்திங் கேர்ஃபுல்லாக அவை பிளான் பண்ணி, பட் நீங்கள் கட்டாம போடணுமெண்டு அப்படி வராது. நன்றி அனுஸ்ரீ சுந்தரராஜா. நேற்று வந்த அறிவித்தலை தொடர்ந்து எவ்வாறு ஒரு மாதம் இன்னும் இருக்கின்ற நிலையில் பாடசாலைகள் இயங்க போகின்றன. அதே நேரத்தில் செப்டம்பர் நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய கையிலும் இருக்கிறது, பெற்றோர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் எந்த முடிவு எடுக்கிறது என்று. ஆகவே இன்னும் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு மேலே அதிகமான நேரம் இருக்கிறது. ஆகவே அதற்குள் சில நேரங்களில் சில மாற்றங்கள் நிகழலாம். ஆகவே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு அந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அனு. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில், வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:25 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. 21 degrees, so like I hope எல்லாரும் enjoy பண்ணுங்க weather. I know rules are starting to loosen up, stay at home எல்லாம் முடிச்சிட்டு, so hopefully you are looking to that. So good school இதோட கதைக்கும் போது again I think September வரைக்கும் a lot of new rules, a lot of regulations எல்லாம் வச்சுக்கொண்டு அது எப்படி நடத்த பிரேம்ட அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கா. So thank you. But another thing, இப்போ ஸ்கூல் இனிமேல் திறக்க மாட்டோம் ஃபார் இன் கிளாஸ் லேர்னிங் இந்த செமஸ்டருக்காகவே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சரி, நாட் சேஃப்ன்ற வழியை தான் நீங்கள் இப்போதைக்கு இன் கிளாஸ் ஸ்கூல் லேர்னிங் எல்லாம் செய்யலேண்டு. ஆனால் அதுக்கிடையில் எங்களோட ப்ரீமியர் டாக்டர் ஃபோர்ட் வந்து சொல்லியிருக்கார், எல்லா கிராஜுவேஷனும் இப்போ ஹை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் கிராஜுவேட் பண்ணுற பிள்ளைகளுக்கும் அவுட்டோர் சேரமோனி வைக்கலாமண்டு. இதை கேட்க எல்லாரும் கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்கு. இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ ஏன் இந்த ஐடியா சொல்கிறேன்ட்டு, பிகாஸ் ஒன், எங்களுக்கு சேஃபாக நாங்கள் அவுட்டோர் ஓப்பன் பண்ணிடலாதுண்டா. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸிலும் பார்த்தீங்களா ஒரு 30 பேர் இருப்போம். அந்த 30 பிள்ளைகளுக்கும் ஒரு அவன் ஃபேமிலி, அப்பா அம்மா சிப்ளிங்ஸ் எல்லோரும் இருப்போம். சரி, நீங்கள் எல்லோரும் வரக்கூடாது, லிமிட் பண்ணி 1-2 அப்படி சொன்னாலும் ஒரு கிளாஸுக்கு வந்து யூ already have 30 to 60 people. இதில் ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து கிராஜுவேட் பண்ண ஒரு 2-3 கிளாஸஸ் கிராஜுவேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் செட்டப் பண்ணி ஒரு event செய்கிறேன்டா, அது இப்போதைக்கு ஸ்மார்ட்டான டிசிஷன் தான்ட்டு நிறைய ஆக்கள் கேட்குறேன். இப்போ ஸ்டெஃபன் லட்சி எங்களோட எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாரும் கழிச்சா அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த முடிவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அவுட்டோர் இதை ஹோஸ்டாக பண்ண புரியுமெண்டா. ஆனால் எங்களோட ஸ்கூல் ட்ரஸ்டீஸ் அட்வைசர்ஸ் அவையோட காய்ச்சல் போட்டு தான் எங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பேன்ட்டு. ஸோ கேன் ஸ்கூல் கிராஜுவேஷன்ஸ்
anyway நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, பட் ஹோப்ஃபுல்லி ஸ்மார்ட்டாக ஒரு டிசிஷன் அவை எடுப்போம். And again, so we know a lot of reopening, இப்போ சொன்ன மாதிரி நிறைய reopeningகாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ Ontario ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் அவன் சொல்லியிருக்கா, இப்போ இந்த ஸ்டேஜ் 1, ஸோ உங்களுக்கு முதல் June 14th தான் இந்த ஸ்டேஜ் 1 ஓப்பனிங் ஒரு ரஃப் டேட்டா வச்சுருந்தது. அகேன் இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்ன நடக்கும்டா, உங்களோட அவுட்டோர் கேதரிங்ஸ் எல்லாம் 10 பேர்கிட்ட, அவுட்டோர் டைனிங் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு 4 பேர் ஒரு டேபிள் வந்து இருக்கலாம். சென்ட்ரல் ரீட்டைல் வந்து, ஸோ அகேன் உங்களோட சாப்பாடு கடைகள், முக்கியமான சாமான்கள் தேவையான கடைகள் வந்து 25% கெப்பாசிட்டியில் திறக்கலாம். நான் எசென்ஷியல் ரீட்டைல்ஸ், அது வந்து உடுப்பு கடைகள் அந்த மாதிரி 15% ரீட்டைலில் வந்து இருக்கலாம். அண்ட் அகேன் அவுட்டோர் ரிலிஜியஸ் ரைட்ஸ் செரமோனிஸ், அவங்களோட 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கொண்டு எவ்வளோ ஆக்கள் இருக்குமோ அந்த அதுக்கு குறித்த ஆக்கள் இருக்கலாம். டே கேம்ப்ஸ், ஆன்டேரியோ பார்க்ஸ், இப்போ ஹார்ஸ் ரேசிங், ஸ்பீட்வேஸ், பூல்ஸ் அதிலெல்லாம் திறக்கலாம்ட்டு. ஸோ அகேன் இது வந்து நம்பர்ஸ் have been good. உங்களுக்கு 60% அடல்ட்ஸ் வேக்சினாக இருக்கணும், உங்களோட ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ், ஐசியூ நம்பர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கணும். இப்போதைக்கு we've hit that mark. ஸோ அவை சொல்கிறேன், இப்போ கன நாள் முன்னாடி இல்லாமல், ஆனால் ஒரு நாள் 2 நாள் சிலவில் முன்னாடியே நாங்கள் ஓப்பன் பண்ணலாம்ட்டு. ஸோ அகேன் எங்களோட வேக்சினேஷன்ஸ் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய ஆக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கணும். பிகாஸ் the more we get vaccine, the quicker நாங்கள் இந்த பிளானில் வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணி போகலாம். ஸோ அகேன் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்பர்ஸ் ஆர் லுக்கிங் குட். ஸோ குட் ஜாப் கைஸ். நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க, உங்களோட மாஸ்க்கு போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்க. அகேன் வேக்சின் போட்டுட்டு சேஃப் இல்லாமல் இருக்க வேணாம் இல்லை, அப்படி சேஃபாக ஸ்டில் இருங்கோ. மேக் ஷுர் யூ ஸ்டில் டூ ஃபாலோ த ரூல்ஸ், உங்களோட சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, அண்ட் ஜஸ்ட் பி சேஃப். உங்களுக்கும் இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிறதுக்காக நீங்கள் சேஃபாக இருங்கோ. ஸோ அடுத்து நாங்கள் ஆல் ஓவர் ஆன்டேரியோ ஒரு மேப் ரீஓப்பனிங் பார்த்தாச்சு. இப்போ குறிப்பிட்டு மிசிசாகா பார்ப்போம். ஸோ மிசிசாகா மேயர் பானி கிராம்பி அவள் வந்து எங்களுக்கு அப்டேட் தரப்புறா ஆன் கோவிட். I first want to start by wishing everyone a happy Pride Month. In Mississauga, we celebrate and embrace our 2SLGBTQ+ community. Diversity, equity, respect, inclusion are at the core of our city's identity. I'm proud that on June 15th, we will be lighting our clock tower multicolors and raising the pride flag high here at City Hall. Although we can't gather together this year as we normally do, we still have big plans to celebrate our 2S LGBTQ+ community. On June 15th, I will be hosting a virtual pride celebration with Fluffy Souffle, a Toronto drag performer who is passionate about supporting 2S LGBTQ+ families and gender variant children. We also have a great author who will be speaking about art and other initiatives. Please visit mississauga.ca/pride for more information about these upcoming events. And now on the COVID front. I'm so proud of how far we've come these last few months. We've made huge strides in lowering our case counts and flattening the curve. Peel is averaging 100 cases per 100,000, and that's down from 171 cases per 100,000 just 1 week ago. Mississauga is averaging 81 cases per 100,000, and that's down from 147 just 1 week ago. We haven't seen case counts this low since mid-February, early March, or even last November. Our R factor, which tells you how many people a COVID-positive individual will infect in our community, now sits at 0.66. I'm also very relieved that the situation at our hospitals is stabilizing even further. Trillium has 50 COVID hospitalized patients, 19 in the ICU, and another 88 that are suspected cases. William Osler has 50 hospitalizations, 15 patients in the ICU, and another 58 suspected cases of COVID. All of this progress has been made because of you and the sacrifices that you have made, because you've listened to the advice of public health, and of course, because you have gone to get vaccinated. In Peel,
72% of residents 18 plus have received at least one dose, well beyond the provincial target of 65%. And 30% of our 12 to 17-year-olds have received one dose. That's more than 1.1 million people here in Peel. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:33 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. So Mississauga Mayor Bonnie Crombie எங்களை வந்து அப்டேட் வீக்லி அப்டேட் வந்திருக்கா. இப்போ அதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காண்டா, இப்போ வேக்சின்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ரோல் அவுட் பண்ணும்போது முதல் ஓல்டர் ஆக்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணவ, அப்புறமா லாங் டேர்ம் கேர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவ, அண்ட் தென் எங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அவங்களோட நர்சஸ், டாக்டர்ஸ் அவைக்கு வந்து ரிலீஸ் பண்ணவ, அப்புறமா ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட்டும். ஸோ ஹாட்ஸ்பாட்க்கு அந்த ஏரியாவுக்கு அந்த பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்கெல்லாம் பார்க்கும்போது கூட தேவைப்பட்ட ஆக்கள். ஸோ அப்படின்ட்டு பார்த்தா அந்த போஸ்டல் கோட் மூலமாக ஒவ்வொரு ஆக்களும் புக் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் வேக்சினை இது பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு குட் ஸ்ட்ரக்சர் எண்டாவே யாருக்கு முக்கியமாக தேவையோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மற்ற ஆக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன், விச் இஸ் குட். ஒரு ப்ரையாரிட்டி சீக்வன்ஸில் போனது. ஆனால் ரெண்டாவது வேக்சின் வந்து ரோல் அவுட் பண்ணும்போது மேயர் பானி கிராம்பி வந்து கொஸ்டின்ஸ் அதுக்கு கேட்டிருக்கா. அண்ட் பார்க்கும்போது இப்போ பியல் ரீஜனுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆன்டேரியோவில் மோஸ்ட் கூடின கேசஸே பியல் ரீஜனுக்கு தான் இருக்குது. ஸோ பியல் ரீஜனுக்கு வந்து இப்போ ரெண்டாவது வேக்சின் வரும்போது அந்த வேக்சின் சப்ளை வந்து ஒன்லி 9% தான் பியல் ரீஜனுக்கு வந்து போகுது. ஸோ இது பானி கிராம்பி என்ன கேட்டிருக்காண்ட, இப்போ 9% நீங்கள் அங்கே சப்ளை தாரீங்க சரி வேக்சினுக்கு. ஆனால் பியல் ரீஜனில் இப்போ ஆன்டேரியோவில் பார்க்கும்போது 20% கேசஸ் வந்து பியல் ரீஜனில் தான் நடக்குதுண்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செஞ்ச மாதிரி ஏன் ரெண்டாவது வாட்டி எங்களுக்கு கூட வேக்சின் தெரியலேண்டு இந்த கேட்குற நியாயம்தான். பிகாஸ் பியல் ரீஜனில் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கணக்கு அந்த டோசஸ் வந்து அங்கே போனபடியே தான் எங்களோட நம்பர்ஸ் எல்லாம் குறைச்சி ஸ்ப்ரெட் எல்லாம் குறைஞ்சது. பிகாஸ் அங்கே தான் எங்களோட ஹாட்ஸ்பாட் அந்த ரீஜன்லாம் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் இப்போ ரெண்டாவது வாட்டி போடும்போது சேம் ப்ரையாரிட்டி சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணியோம்டா அகேன் அந்த அட் ரிஸ்க் கூட கோவிட் ஸ்ப்ரெட் பண்ண இடம் வந்து ஃபர்ஸ்ட்டாக லாக் பண்ணிட்டோம்டா தென் மட்டும் தான் நாங்கள் ஆறுதலாக ஒரு சேஃப் ஃபீலிங்கோட வந்து போடலாம். ஸோ அவள் வந்து கேட்டிருக்கா எங்களுக்கு கூட ஒரு ரோல் அவுட் பிளானில் வந்து எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த ஹாட்ஸ்பாட் அட்லீஸ்ட் அந்த போஸ்டல் கோட்ஸ் ஒவ்வொரு ஏரியா பார்த்து பொறுத்து அந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி செய்யுங்கன்ட்டு. ஸோ வேறு கொஸ்டின்ஸ் அவள் என்ன செய்யப்படுமெண்ட் என்ன தெரியாது. பட் இப்போதைக்கு அகேன் 9% வேக்சின் தான் அதுக்கு போகுது. பட் 20% பாப்புலேஷனுக்கு கோவிட் இருந்து ஆன்டேரியோவில் அதுக்கு தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுறோம். பிகாஸ் அகேன் எங்களோட ரீஓப்பனிங் பிளான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த 21 டே கேப்பில் வந்து எங்களுக்கு கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்க்ரீஸ் பண்ணிடுச்சா திருப்பி நாங்கள் பேக்வேர்ட்ஸாக போய் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் விட்டு நிற்க வேண்டியதான் பூட்டி வந்து we can't do anything. So hopefully they figure this out. But என்ன மாதிரி ஐடியா போகிறேன்னு பார்ப்போம். And again with a lot of things opening up, another thing கொஞ்சம் restrictions ஈஸாக இருக்குது. I think இது வாசிக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் எல்லாருக்கும் தெரியும் சீனியர்ஸ் கணக்காக அங்கே வந்து இருக்கிற வேண்டும். ஸோ ஜூன் 9th இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லெசன் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து அலோவ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அலோவ் பண்ண போகிறோம்னு இப்போ அந்த ரெசிடென்ட்ஸ் அதில் இருக்கிறவைக்கு இப்போ நீங்கள் ஓவர் நைட்டு அவங்களோட ஃபேமிலியோட போய் தங்கி இருக்க போகிறீங்களாண்டா அந்த ஓவர் நைட் நீங்கள் போய் நிற்கலாம். அவையோட ஒரு ஓவர் நைட்டாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த கேதரிங்ஸ் நீங்கள் போகிறேன்டா யூ கேன் கோ அண்ட் கம் பேக். ஸோ தட்ஸ் அ குட் திங். நிறைய ஆட்களுக்கு வந்து எஸ்பெஷலி அந்த ஏஜில் வந்து உங்களோட ஃபேமிலி பார்க்கணும் அப்படி இருக்கும். இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தோடையும் போயிடாமல் இருந்தால் அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ they get to go overnight and stay அவைக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ I'm looking forward to a lot of people enjoying that. ரெண்டாவது வந்து இப்போ சில ஆட்கள் வந்து மொபைலாக வெளியில் போயிடாது. டிசபிலிட்டி இருக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் ஏஜ் ஆளாவே பெட் ரெஸ்ட்லேருந்து கணக்காக போயிடாது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் விசிட்டர்ஸ் ஒரு ஆள் வந்து பிக் பண்ணி அந்த விசிட்டர் வந்து போடலாம்.
ஸோ இதுவும் நல்லதான் பிகாஸ் அவைக்கும் போர் அடிக்கும் ஃபுல் டே ஒரு ரூமுக்குள்ளே இருந்து தனியாக நர்ஸ் வந்து போய் பார்த்து ஒரு போரிங்காக இருக்கும். ஸோ அவரோட ஃபேமிலி மெம்பர் இல்லாட்டி ஃப்ரெண்ட் யாராவது ஒரு விசிட்டர் வந்து போனால் அவைக்கும் ஒரு டைம் பாஸாக போவோம். ஸோ தட்ஸ் another row. அண்ட் தென் ஒரு அகேன் இப்போ முதல்லெல்லாம் இங்கே கான்டாக்டில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் யாராவது போய் பார்த்தாலும் அவைக்கு நீங்கள் கட்டி பிடிக்க இல்லாத அவனுடைய கையை பிடிக்க இல்லாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் அவைக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வந்து ப்ரீஃப் ஹக்ஸ் வந்து அலவுடாக இருக்குது. ஸோ 2 ஆக்களும் இப்போ வந்து ஃபுல்லாக வேக்சினேட் ஆகியிருக்க தேவையில்லை. பட் யூ கேன் கிவ் ப்ரீஃப் ஹக்ஸ் அண்ட் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அகேன் நிறைய பாப்புலேஷன் வந்து வேக்சினாக இருக்கிறேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் ஆஃப் திஸ் ஓப்பனிங் அப். But we'll see what they do next. அடுத்தது we have our currency rates for today. ஸோ உங்களுக்கு currency rates பார்த்துட்டு வரோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 171 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. So I'm going to currency எல்லாம் பார்த்தாச்சு. Again 171 ஸ்ரீலங்காக்கு போகுது and 60.50 இந்தியாவுக்கு போகுது. I think these are good numbers. யூஷுவலாக சொல்கிறத விட கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ காசு அனுப்புனா it's a good time to send. அடுத்தது வந்து we have our கலையரங்கு portions. எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்குது. ஸோ again இன்றைக்கு வந்து we have popular Toronto singers. நிறைய பேர் வந்து இதில் மிக்ஸாக பாடி இருக்கோம். இதில் வந்து 3 பாட்டுக்கு வந்து மேஷப் செஞ்சுருக்கோம். and we have a keyboard player Sahithya Rajith. அவள் ஆக்சுவலி வந்து நியூயார்க் ராஜா who's a music director, so he's a very well known music director. அவரோட டாட்டர் இது. ஸோ லெட்ஸ் see அவ என்ன வச்சிருக்கேன் பார்த்து வரோம். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை. அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவு. கண்ணே கண்ணே பூபாலமே கூடாதெனும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை. அன்பே நன்பே
கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. Hi guys, welcome back. ஸோ நிறைய ஃபேஸ் இப்படி புது புது டேலண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அகேன் ஐ நோ நிறைய பேர் நீங்கள் டேலண்டோட வழியால் இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களோட இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புங்க. வில் பி மோர் தென் ஹாப்பி டு ப்ளே இட். ஸோ உங்களோட நியூஸ் டைமுக்கு ஆச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ டு துஷாந்தி ஃபார் தி நியூஸ். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 215 பழங்குடி குழந்தைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவில் முன்னாள் குடியிருப்பு பாடசாலை பகுதியில் RCMP விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் முன்னாள் தலைவர் மொரை சின்க்ளேயர் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். இந்த விசாரணையில் RCMPயின் ஆரம்பகால தந்திரங்களை வழக்கமான கனமான அணுகுமுறை என அவர் விமர்சித்திருந்தார். சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து தகவல் வெளியிட்டவர்களை RCMP விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர் என கூறிய சின்க்ளேயர், அவர்கள் மக்களுக்கு உதவுவதை விட மக்களை அச்சுறுத்துகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் இதுபோன்ற புதைகுழிகளை அடையாளம் காண சுயாதீன விசாரணையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்துறையின் எல்லைக்கு வெளியே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரினார். ஏற்கனவே குடியிருப்பு பாடசாலைகளில் இறந்த குழந்தைகளை கண்டுபிடித்து நினைவு கூர்வதில் பழங்குடி சமூகங்களுக்கு உதவுவதற்காக $27 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நேற்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. விடுதிகளில் தனிமைப்படுத்த மறுக்கும் விமான பயணிகளுக்கு அபராதம் நாளை முதல் அதிகரிக்கிறது. தங்களுக்கு தேவையான கோவிட் சோதனைகளை எடுக்க மறுக்கும் அல்லது விடுதிகளில் தனிமைப்படுத்த மறுக்கும் சர்வதேச விமான பயணிகள் $5000 வரை அபராதத்தை எதிர்கொள்ள உள்ளனர் என்று கனேடிய மத்திய அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இது கடந்த பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட அபராதத்தை விட $2000 அதிகரிப்பாகும். ஏப்ரல் 14 முதல் மே 24 வரையிலான காலத்தில் தனிமைப்படுத்த விடுதிகளுக்கு செல்ல மறுத்ததற்காக 1000க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 400க்கும் மேற்பட்டவர்கள் கோவிட் சோதனையை எடுக்க மறுத்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டனர். தற்போதைய விடுதிகளில் தனிமைப்படுத்த கோரும் கட்டுப்பாடுகள் இந்த மாதம் 21ஆம் தேதியன்று காலாவதியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பல பகுதிகளில் தொடர்ந்து கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது. இன்று தொடர்ந்து 3வது நாளாகவும் 200க்கும் குறைவான தொற்றுக்களை பிரிட்டிஷ் கொலம்பியா பதிவு செய்தது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 72% பெரியவர்கள் வரை குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். ஆல்பர்டாவில் இன்று 300க்கும் குறைவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆல்பர்டாவில் தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. ஆன்டாரியோவில் இன்று மீண்டும் 1000க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று ஆன்டாரியோவில் தினசரி தொற்றுகளின் 7 நாள் சராசரி 940 குறைந்தது. இது 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் பின்னர் பதிவான மிக குறைந்த 7 நாள் சராசரியாகும். கியூபெக்கிலும் இன்று 300க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகின. இந்த நிலையில் இன்று கனடாவில் மொத்தம் 2172 தொற்றுகள் பதிவாகியிருந்தன.
ஆன்டாரியோவில் முதலாவது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராசெனெகா பெற்றவர்கள் இரண்டாவது தடுப்பூசியாக ஃபைசர் அல்லது மொடர்னாவை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியை முதலாவது தடுப்பூசியாக பெற்றவர்கள் நாளை முதல் இரண்டாவது தடுப்பூசியாக 1/3 தடுப்பூசியை பெற தெரிவு செய்யலாம் என ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்தது. இன்று வெளியிடப்பட்ட மாகாணத்தின் புதிய தடுப்பூசி வழிகாட்டுதலில் இந்த தகவல் வெளியானது. ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியை பெற்றவர்கள் அதே தடுப்பூசியை இரண்டாவது தடுப்பூசியாக பெறலாம் அல்லது ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசியை இரண்டாவது தடுப்பூசியாக பெறலாம் என இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது தடுப்பூசி வழங்கல் பரிந்துரைக்கப்பட்ட 12 வார இடைவெளியில் வழங்கப்படும் என மாகாண சுகாதார அமைச்சு இன்று அறிவித்தது. இரண்டாவது கோவிட் தடுப்பூசிக்கான காத்திருப்பு நேரத்தை கியூபெக் 8 வாரங்களாக குறைத்துள்ளது. இதன் மூலம் இரண்டாவது ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகளுக்கான காத்திருப்பு நேரங்களை 16 இருந்து 8 வாரங்களாக கியூபெக் மாகாணம் குறைக்கிறது. அதேவேளை குறிப்பிட்ட வயதினரை அடுத்த வாரம் முதல் இரண்டாவது தடுப்பூசியை பெற கியூபெக் அனுமதிக்கிறது. இன்று வரை 75% பெரியவர்கள் கியூபெக்கில் முதலாவது தடுப்பூசி பெற்றுள்ளனர் என புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தனது மனைவியை கொலை செய்ததற்காக தமிழர் ஒருவருக்கு 9.5 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒன்டாரியோ உயர்நீதிமன்ற நீதிபதியால் விதிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் தனது 46 வயதான மனைவியான ஜெயந்தி சீவரத்னத்தை படுகொலை செய்ததாக 45 வயதான கதிர்காமநாதன் சுப்பையா மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜெயந்தி சீவரத்னம் ஸ்காப்ரோவில் தனது இல்லத்தில் அவரது கணவரால் பாதிக்கப்பட்ட பல காயங்களுடன் இறந்தார். ஜெயந்தி சீவரத்னத்தின் கொலையை ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என நீதிபதி இயன் மேக்டொனால்ட் தனது தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். தற்போது 49 வயதான கதிர்காமநாதன் சுப்பையா ஏற்கனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் மேலதிகமாக 5 வருடங்களுக்கு குறைவான காலம் சிறை தண்டனையை எதிர்கொள்கிறார். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்று கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:54 p.m. in Toronto and the temperature is 21 degrees Celsius. So currently our news I'm going to share with you guys. So again, Ontario வந்து vaccinations-க்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்ட்ராசெனெகா கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணவே உண்டு. பட் அது ஸ்டாப் பண்ணும்போது என்ன கொஸ்டின் வந்திருக்குண்டா, இப்போ முதல் ஆஸ்ட்ராசெனெகா போட்ட வேக்சின் ஆக்கள் வந்து மற்ற வேக்சின்ஸோடு வந்து மிக்ஸ் பண்ணி 2வது டோஸ் வந்து போடலாமா உண்டு. ஸோ இப்போதைக்கு ஒன்டாரியோ சொல்லியிருக்கேன் அதை அலோவ் பண்ணவே உண்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராசெனெகா ஷாட் எடுத்தீங்களா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆஸ்ட்ராசெனெகாவே 2வது ஷாட்டாக போடுறதுக்கு, இல்லாட்டி mRNA ஷாட், ஸோ அதை வந்து மொடர்னா இல்லாட்டி ஃபைசர் போடுறதுக்கு. ஸோ கேன் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறியும். ஐ திங்க் பெஸ்ட் டு வெயிட் இட் அவுட். என்ன இப்போதைக்கு ஸ்டடீஸ் எல்லாரும் செய்திருக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்னத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டா இப்போ இருக்கிற டேட்டா பேஸை வச்சு இருக்கிற ரிசர்ச் செஞ்சு வச்சு இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்கிறியும் இந்த அலோவ் பண்ணலாம்ட்டு. ஸோ மை வேர்ட் ஆஃப் தாட் மேபி கொஞ்சம் டைம் விட்டுட்டு பார்த்துட்டு எது சேஃபானதோண்டு அது ஒரு அவை டக்குன்னு ஒரு ஃபர்மாக சொல்லும்போது அப்போதைக்கு நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம்ட்டு. அண்ட் அகேன் மோஸ்ட் ஆக்களுக்கு தெரியும் இப்போ வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் வீக்ஸ் கேப் உங்களுக்கு இருக்குது எனிவேஸ். ஸோ நோ ரஷ் அதில் வந்து
நிறைய ஆக்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மந்த் தான் நம்ம 2வது டோஸ் டியூவாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நோ ரஷ். ஐ நோ எல்லோரும் வேக்சினேட் பண்ணுறதுக்கு 2வது டோஸ் கெட்டிங் இட். நீங்கள் ஆஸ்ட்ராசெனக்கா எடுத்துருந்தா ஜஸ்ட் கவனமாக இந்த முடிவெடுத்து ரீசர்ச் பார்த்து இது பண்ணுங்க. ஆனால் அகேன் இப்போ ஆஸ்ட்ராசெனக்கா மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைசர் மெடர்னா அப்படி போட்டிருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக வந்து ஃபைசர் இல்லாட்டி மெடர்னா தருவாங்க. இருந்துருச்சுண்டா ஆனால் இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்லுவேன். அண்ட் அகேன் இது இருக்கிற ரீசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். பட் பெஸ்ட் சிச்சுவேஷன், ஐடியல் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டு வேக்சினே 2வது போடுறது தான். ஸோ வெயிட் ஆன் தட். என்ன ரீசர்ச்சாகவே சொல்லுவோம், அதை பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக உங்களோட வெதர் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நல்ல வெதராக இருந்துச்சு, நாளைக்கு என்ன மாதிரி பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதிகுறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதிகுறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 19°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Welcome back. ஸோ உங்களோட ஷோ முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அகேன் ஐ வாண்ட் தேங்க் யூ ஆல் ஒவ்வொரு ஷோவும் பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அகேன் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சீக் தட் அவுட். We do have an app as well. ஸோ நீங்கள் ஆப் GEC தமிழ் என்று சர்ச் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டு இல்லாட்டி ஐஃபோனில் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அகேன் தேங்க் யூ ஆல். நாளைக்கு சந்திப்போம்.